ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுத போகிற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரி, அடுத்தது பொதுவாக படிக்கிறது எப்படி, அதை பற்றி சில சின்ன சின்ன விளக்கம் சொல்ல போகிறோம். இப்போ படிக்கிறது எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. படித்து முடிச்சுட்டு ஒரு பட்டதாரியாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப குறைஞ்சபட்சம் 15 வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ படிக்கிறதுனா என்ன, கற்றல்னா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ரோட்டில் போகும்பொழுது நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம், போஸ்டர் பார்க்குறோம், பேனர் பார்க்குறோம், வேறு ஏதாவது பிட் நோட்டீஸ்லாம் பார்க்குறோம், விளம்பர தட்டிகள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் நாம் அங்கே உட்காந்து கற்றல் அப்படிங்கிற வேலையை செய்கிறதில்ல, படித்த எதையும் மனப்பாடம் பண்ணுறதில்ல. ஏதோ போகிற போக்கில் பார்த்துக்கிட்டு போகிறோம். ஏதாவது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அதை நின்று நோட் பண்ணிப்போம். ஒரு ஃபோன் நம்பர் தேவையா அதை நின்று நோட் பண்ணிப்போம். மற்றபடி அதை மனப்பாடம் பண்ணுறதில்ல. ஆனால் கற்றல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை நாம் படித்து தெரிஞ்சுக்கிறது, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக்கிறது, அந்த கருத்துக்கள் விஷயத்தில் நாம் நமக்குள்ளே ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிறது. இப்போ பாடம் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படிங்கிறப்ப அதை மனப்பாடம் செய்வோம். காரணம் அங்கே தேர்வுக்கு தேவைப்பட்டு போகுது. ஸோ கற்றல் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் நமக்கான தெளிவை ஏற்படுத்துறதுக்காக படிக்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது, அதை ஞாபகத்தில் இருத்தி வச்சுக்கிறது. காரணம் அதனோட தேவை நமக்கு அதிகம். இதுதான் கற்றலுக்கும் படித்தல் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வித்தியாசம். அதே சமயத்தில் கற்றல் அப்படிங்கிறது இங்கே 2 வழியில் நடக்குது. அதாவது இந்த படிக்கிறது அப்படிங்கிறது கற்றலுங்கிற செயலுக்கு அப்புறம்தான். இப்போ இந்த கற்றலுங்கிற செயல் எங்கே நடக்குதுன்னா பள்ளிக்கூடத்தில் நடக்குது. நமக்கு ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அங்கே நாம் படித்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த படிப்பறிவை வச்சு தான் வெளியே போகிறப்ப ரோட்டில் அங்கங்கெல்லாம் பேனர் பார்க்குறோம், நோட்டீஸ் பார்க்குறோம், அதெல்லாம் நான் படிக்கிறது. இப்போ இந்த கற்றலில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆசிரியர் சொல்லி கொடுத்து நாம் படிக்கிறது, தட் இஸ் கால்டு லேர்னிங். இப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் சுயமாக படிக்க ஆரம்பிப்போம், அது கற்றல். இப்போ செல்ஃப் ஸ்டடின்னு தான் சொல்லுவோம், செல்ஃப் லேர்னிங்னு சொல்ல மாட்டோம். இப்போ இந்த லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தெர் இஸ் அ டீச்சிங் ஏஜென்சி, தெர் இஸ் சம்மன் டீச்சிங் எஸ். ஸோ அன்லெஸ் வி ஹேவ் த டீச்சிங் ஏஜென்ட் we cannot learn anything. First we have to learn it, then only we can go for self study. ஸோ ஆசிரியர்கள் நமக்கு பாடத்தை கற்பித்து அதை நாம் கற்கிறோம், அது கற்றல். அதே போல் சுயமாக நாம் படிக்கிறோம், அதுவும் கற்றல் தான். இப்போ இதில் தான் நம்ம 2ஆக பிரிக்கிறோம், லேர்னிங் அண்ட் ஸ்டடியிங் அப்படின்னு 2ஆக பிரிச்சிடுறோம். ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு சில சமயங்களில் 2மே தேவைப்படும். தட் இஸ் லேர்னிங் அண்ட் ஸ்டடியிங். இதுதான் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும். அடுத்தது, படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட் மேட்டரை நாம் 2 வகையாக பிரிச்சுக்கணும். அந்த 2 வகை என்னென்னா, ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது, இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அல்லது அந்த சப்ஜெக்ட் மேட்டர் நமக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் அதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சரி, இப்போ தெரிஞ்சுக்கிற பாடங்கிறது என்ன, புரிஞ்சிக்க வேண்டிய பாடங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு 2வது பானிப்பட்டு போர் எப்போது நிகழ்ந்தது அப்படின்னா அதற்கான பதில் கிபி 1556. இப்போ இதில் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி, இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டால் புதுடெல்லி. இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இது ஒரு தகவல், இது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மேலும் இந்த மாதிரி படிக்கக்கூடிய சப்ஜெக்டுகளுக்கு இடையில் எந்த தொடர்பும் இருக்காது. உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனை பற்றி படித்தாதான் நாம் பாபரை பற்றி தெரிஞ்சிக்க முடியும், அல்லது இப்ராஹிம் லோடியை பற்றி தெரியலனாக்கா சந்திரகுப்த மௌரியரை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அப்படிலாம் அங்கே எந்த தொடர்பும் கிடையாது. எல்லாத்தையும் தனித்தனியாக படிச்சுக்கலாம். காரணம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இங்கே புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு பாடத்துக்கு இன்னொரு பாடத்துக்கு இடையில எந்த தொடர்பும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு திருக்குறளை படித்து புரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு நற்றிணை குறுந்தொகையெல்லாம் புரியும். பாரதியார் பாடல்களை படித்து நாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு அகநானூறு புறநானூறுலாம் புரியும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதை தனியாக படிச்சிக்கலாம், அதை தனியாக படிச்சிக்கலாம். ஸோ படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு விஷயத்தை உங்களால் 1/2 மணி நேரத்தில் படித்து தெரிஞ்சிக்க முடியும், அதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அப்படின்னா அந்த 1/2 மணி நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா
இந்த கட்டுப்பாடுகள், இந்த கடின உழைப்பு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப குறுகிய காலத்துக்கு தான். தோராயமாக அடுத்த ஒரு 15-16 மாதத்துக்குன்னு வச்சுக்கிங்க. ஏன்னா நாம் இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை மட்டும் மையப்படுத்தி படிக்க போகிறதில்ல, கிளாஸ் நடத்த போகிறதில்ல. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. ஆகையினால் தோராயமாக ஒரு 1.25 வருஷத்துக்கு, ஒரு 1.5 வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படித்தாகணும். அடுத்தது புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுனா என்ன? இந்த புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் தொடர்பு இருக்கும். அது அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டுருக்கும். குறுக்க ஒரு இடத்துல பிரேக் ஆச்சுன்னா அந்த பிரேக்கை நீங்கள் சரி பண்ணாமல், அங்கே ஒரு இணைப்பை ஏற்படுத்தாமல் நீங்கள் அடுத்தது படிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு 6வது படிக்கும்போது ஏதோ ஒரு பாடத்தை கணக்கில் படிக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வடிவியல் அப்படின்னு வச்சுப்போம், ஜாமெண்ட்ரி. இப்போ ஒரு கால் ஜாமெண்ட்ரிங்கிற அந்த பாடம் 6வதுல இருக்குன்னு வச்சுப்போம். அங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? முக்கோணம்னா என்ன, இணைகோடுகள்னா என்ன, நாற்கரம்னா என்ன, சதுரம்னா என்ன, செவ்வகம்னா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தொடங்கி வைப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இதை நீங்கள் கற்றுக்கிறது வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. ஏதோ ஒரு காரணம், அது காரணம் நிறையா இருக்கலாம். ஆக காரணம் எதுவாக இருந்தாலும் அந்த பாடத்தை அங்கே தொடங்கும் பொழுது அதை நாம் அங்கே சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா அதே பாடம் 7வதுல தொடரும் போது சுத்தமாக எதுவுமே புரியாது. அதே பாடம் அடுத்த கட்டமாக 8வதுல 9வதுலாம் தொடரும் பொழுது எதுவுமே புரியாது. அப்போ என்ன ஆகுது? அந்த வடிவியல், தட் இஸ் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிற அந்த பாடமே உங்களுக்கு விட்டு போகும். அந்த என்டையர் சாப்டரே விட்டு போகும். இது ஒரு சின்ன உதாரணம் தான். இப்போ இதே போல் உதாரணத்துக்கு சயின்ஸில் ஒரு சாப்டர் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6வதுல நீங்கள் படிக்கும்பொழுது மின்னியலை பற்றி, அதாவது எலக்ட்ரிசிட்டி, அதை பற்றி பாடம் தொடங்குதுன்னு வச்சுக்கிங்க. அப்படி தொடங்கும்பொழுது அதில் உங்களுக்கு விட்டு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதே பாடம், அதாவது அதே சப்ஜெக்ட் மேட்டர் அல்லது அதே சாப்டர் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடரும்பொழுது எதுவுமே புரியாது. ஆக அந்த மின்னியல், தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த பாடமே உங்களுக்கு விடுபட்டு போகும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குறுக்க உங்களுக்கு எங்கேயுமே தடை இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அது மட்டும் இல்லை, சில விஷயங்கள் நமக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. உதாரணத்துக்கு நிறைய குறியீடுகள் இருக்குது, சிம்பிள்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா. இப்போ கணக்கில் பார்க்குறோம், அறிவியலில் பார்க்குறோம், ஃபிசிக்ஸ்லாம் பார்க்குறோம். அங்கே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, காமா, சிக்மா, டெல், இந்த மாதிரிலாம் நிறைய குறியீடுகள் இருக்குது. இப்போ இந்த குறியீடுகளுக்கு பெயரும் தெரியல, அந்த குறியீடுகளை எங்கே எதுக்காக பயன்படுத்தணும் அதுவும் தெரியல, அந்த குறியீடுகளுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அதுவும் தெரியல. யாரோ ஒருத்தர் இந்த குறியீட்டை படிக்கும் பொழுது அதை காதில் வாங்குகிறோம், ஆனால் அந்த குறியீட்டை எப்படி எழுதுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி இக்கட்டுகள் வரும் பொழுது நீங்கள் எப்படி அதை படிக்க முடியும்? எப்படி இந்த படிப்பு தொடர முடியும்? ஆக இப்போ இந்த மாதிரி இடத்துல 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த பாடம் சம்மந்தப்பட்ட அந்த அவேர்னஸை வச்சுக்கிட்டு, அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்களாக முயற்சி பண்ணி படித்து புரிஞ்சுக்கிறது. இப்போ அந்த அடிப்படை விவரம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப சமயத்தில் நம்மளால் எதுவுமே அதில் கண்டுபிடிக்க முடியாது, எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது, அப்படி ஆகிடும். ஸோ நீங்களாக முயற்சி செய்து புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த அடிப்படை அறிவு இருந்து போச்சு, அடிப்படை கல்வி தகுதி, அந்த படிப்பு இருந்து போச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ ஒன்றுமே இல்லைங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? சும்மா திரும்ப திரும்ப படித்து மனப்பாடம் பண்ண முடியுமா? இல்லை கோலம் போடுற மாதிரி இந்த கணக்கு, சயின்ஸ்லாம் அப்படியே போட்டு போட்டு எழுதி எழுதி பார்க்க முடியுமா? அதனால் என்ன யூஸ்? ஒன்றும் இல்லை. ஸோ அந்த இடத்துல என்ன செய்வோம்னா, அந்த பாடம் சம்மந்தப்பட்ட விஷயம் முழுசாக தெரிஞ்சவங்ககிட்ட, அந்த பாடத்தை பற்றி நல்ல தெளிவுள்ளவங்ககிட்ட நாம் அந்த விவரத்தை கேட்டோம்னா அவங்க ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த மாதிரி புரிஞ்சிக்க வேண்டிய பாடங்களில் உங்களுக்கு எங்கே தடை ஏற்படுதோ, இல்லை எங்கே உங்களுக்கு அது புதிய பாடமாக இருக்கோ, அந்த இடத்துல நீங்கள் நேரத்தை தயவுசெய்து வீணாக்காதீங்க. அந்த பாடத்தில் யாருக்கு தெளிவு இருக்கோ, யார் அதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களோ, அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் யார் ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அப்படி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கும் போது தெளிவாக புரிகிற வரைக்கும் அதை விடாதீங்க. ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம், மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம், பரீட்சைக்காக வந்தால் போதும் அப்படின்லாம் போகாதீங்க. காரணம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றப்ப உங்களுக்கு அங்கே ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு போகும், தொடர்ச்சி இருக்காது, அதோடு நின்று போகும். ஆகையினால் கற்றல் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் போகணும்.
இந்த கற்றல் அப்படிங்கிற நிலை வரும்பொழுது பயிலுதல், அதாவது ஒருத்தர் பயிற்றுவித்து நாம் பயிலுதல், அந்த லேர்னிங் ப்ராசஸ் அது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அதே போல் படிக்கும் பொழுது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிக்கணும். ஒரு விஷயத்தை 10 நிமிஷத்தில் உங்களால் படித்து புரிஞ்சிக்க முடியும்னாக்கா அந்த 10 நிமிஷத்தை வீணாக்காதீங்க. அதே சமயத்தில் அது உங்களுக்கு முழுக்க முழுக்க புதுசாக இருக்குது, அது சம்மந்தப்பட்ட அடிப்படை நாலேஜ் உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா அதுக்காக நேரத்தை வீணாக்காதீங்க. ஆக படிக்கும்பொழுது என்ன படிக்கிறோம், அதை எப்படி படிக்கணும், இதை பற்றின தெளிவை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கவனமாக படிங்க. அதே போல் என்னோட அனுபவத்துக்கு என்னோட ஒரு சின்ன அறிவுரை, அதாவது படிக்கும் பொழுது தொடக்கத்தில் நமக்கு களைப்பு ஏற்படும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொழுதேனைக்கும் வேலை செய்கிறப்ப நமக்கு பெரிய லெவலில் களைப்பு ஏற்படாது. ஆனால் படிக்கிறது அப்படி இல்லை, அரை மணி நேரம் படித்தா தூக்கம் வந்துடும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த படிப்பில் ஆர்வம் வந்ததுக்கப்புறம் இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படிங்கிற கவலை ஏற்படுறப்ப, படிப்பில் கவனம் ஜாஸ்தியாக போகிறப்ப உங்களுக்கு தானாகவே அந்த தூக்கமெல்லாம் போயிடும். அந்த படிப்புக்குள்ளே முழுசாக ஈடுபாடு வர்றப்ப தூக்கம் மட்டும் இல்லை, சமயத்தில் பசியே எடுக்காது. அந்தளவுக்கு படிப்பு நம்மளை உள்ளே இழுத்துக்கும். ஆனால் அதே சமயத்தில் படிப்பை தொடங்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு தூங்குங்க. தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு படிச்சிங்கன்னா அதனால் ஒரு யூஸும் இல்லை. அதனால் உங்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும். தூக்கம் கிட்டாக்கா உடல் நலம் கெட்டு போகும். பரீட்சை நேரத்தில் விடிய விடிய உட்காந்து படிச்சுக்கிட்டு தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு கடைசியில் உடம்பு சரியில்லாத போச்சுனாக்கா எல்லாம் பாழாக போயிடும். அதனால் தூக்கம் வரும்போது தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு படிக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மாதிரி படிக்கும்பொழுது படிக்கிறதும் புரியாது, அவ்வளோ வேஸ்ட். ஸோ ஹெல்த்தை முதல்ல பாருங்கள், நல்லா தூங்கி ஓய்வெடுங்க. அப்போ தான் படிக்கிறது உங்களுக்கு புரியும், படிக்கிறது ஞாபகத்தில் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் உங்கள் தூக்கத்தை தானாகவே அது குறைச்சிரும், படிப்பில் ஈடுபாடு அதிகமாகிடும். அப்போ உட்காந்து படிங்க, தப்பே கிடையாது. ஸோ படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக படிங்க. சும்மானாச்சு ஏதோ படித்தேன் இதை படித்தேன் அதை படித்தேன் அப்படிலாம் படிக்காதீங்க. கற்க கசடற, அது முக்கியம். தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அடுத்தது படிக்கிறதுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்கீடு செய்கிறது, ஒரு பாடத்துக்கு தோராயமாக எவ்வளோ நேரத்தை ஒதுக்கி படிக்கிறது அப்படின்னு என்னோட சார்பாக அடுத்த வீடியோ நான் போடுறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக இருக்குன்னு பாருங்கள், அல்லது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அதை ஏற்று செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. அநேகமாக அது உங்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் எனது அன்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.